என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் கேவி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன், வேலூர் மாவட்டம். நான் நாம் தமிழ் கட்சியில் 5 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன். சின்னம்மா இப்போ நாங்கள் புதுசாக நம்ம ஒரு அமைப்பு தொடங்கி நம்ம பணியாற்ற சொல்லியிருக்காங்க. அந்த அமைப்பில் நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கோம். என் பேர் சூளைமணி, கேவிகுப்பம் தொகுதி, குடியாத்தம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர், ஓபிஎஸ் அணி. இப்போ ஓபிஎஸ் திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாரு. 1977 அண்ணா திமுக உறுப்பினராக இருக்கிறோம். அதனால அம்மா கிட்ட நாங்கள் சின்னம்மா கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். சின்னம்மா சந்திப்பு நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக நின்று செயல் ஓடணும், நீங்கள் செயல்பட்டேனாக்கா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க. புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. அந்த புதிய கட்சியில் நாங்கள்லாம் உறுப்பினராக சேர்ந்து பொறுப்புகளை கொடுத்தா அம்மாவை ஜெயிக்க வைக்கும். நாங்களும் ஜெயிச்சு ஒரு நல்ல. என் பேர் MS முருகன், மணப்பாறை, திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் அம்மா பேரவை செயலாளர், ஓபிஎஸ் அணியிலிருந்து வந்திருக்கேன். அம்மா சின்னம்மா புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவும் அங்கேருந்து இங்கே வந்தேன். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சு விட்டார். நான் சின்னம்மா வழியில் சென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலையும் புரட்சித் தலைவி அம்மா வழியிலையும் இந்த ஆட்சியும் வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையில் அம்மா எந்த பக்கம் கையை நீட்டார்களோ அந்த பக்கத்து தொண்டனாக நின்று வேலை செய்வோம் என்று உறுதி கூறுகின்றேன். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் ஒன்றிய கழக செயலாளர், ஓபிஎஸ் அணியிலிருந்து பாலு பாரதி ராஜா. இன்னைக்கு சின்னம்மாவை தேடி வந்திருக்கேன். எதிரிகளுக்கு வாழ்வளித்து துரோகிகளுக்கு பாடம் புகட்ட தயாராக இருக்கும் கல்விச்சாயின் செல்வ புதல்வி, எங்கள் புரட்சி தலைவியின் அன்பு புதல்வி புரட்சித்தாய் அவர்களின் ஆசியோடு கழக பணியாற்ற எந்த தொகுதியில் வேலை கொடுத்தாலும் செய்ய தயாராக காத்திருக்கிறோம். அம்மாவை தமிழக முதல்வராக அரியணையில் அமர வைக்க மிகுந்த பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் இந்த மாலை வேளையில் முழு மனதோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.